ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் ஏஇ. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஷ். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த கியூஆர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டோனா விகாஷ் அப்படின்னு யூடியூப் சேனலோட மெம்பராக நீங்கள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்த டாபிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் ஜி பிரகாஷ் கண்ணா சார். ஸோ அவங்களோட கையில் என்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு பிரகாஷ் கண்ணா சார். யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். இதில் இதெல்லாம் வந்து இன்ட்டு மார்க் போட்டிருக்கோ, அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் இன்ட்டு மார்க் போட்டிருக்கோ, அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. ஒரு மிச்சம் இருக்கிறத செகண்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து வெஹிக்கிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜின்ஸ். இதில் நம்ம பார்ட் பியில் வந்து நம்ம ஒரு 2ஆவது டிவைட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் ஒரு 6 டாபிக் இருக்குது. 6 டாபிக் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் டாபிக் வந்து வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ். இதில் 4 வீல் டிரைவ் அண்ட் 2 வீல் டிரைவ்னு இருக்கும். செகண்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் சேசிஸ் அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், வெஹிக்கிள் ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது 4 டாபிக் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துடும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து விவிடி வேரியபிள் வால்வ் டைமிங் டயக்ராம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்டாக பிரிக்காமல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் படிச்சிருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் அது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடுது. வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லேஅவுட்ஸ், இந்த 4 வீல் டிரைவ், டூ வீல் டிரைவ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசி இன்ஜின் காம்பனன்ட்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் விபிடி வேரியபிள் வால்வ் டைமிங் டயக்ராம்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டண்டாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. யூனிட் 2 இன்ஜின் ஆக்சிலரி சிஸ்டம்ஸ். இதில் இன்ஜெக்ஷன், இக்னிஷன், எமிஷன் கண்ட்ரோல் அப்படி 3 டாபிக் நம்ம டிவைட் பண்ணலாம். அதில் இன்ஜெக்ஷனுங்கிறது ஏ பார்ட்டாகவும், அது இக்னிஷன் பி டைப்பு, எமிஷன் கண்ட்ரோல் சி டைப் கொடுத்துருக்கு. இந்த 3 டைப்பில் ஏதாச்சும் 2 டைப் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். இதுலேயும் நம்ம அப்படி படிக்க முடியல அப்படின்னு என்ன செய்யலாம்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ட்டு மார்க் போட்டு அதை மட்டும் படிங்க. இப்போ ஏன்றதில் அது இன்ஜெக்ஷனில் நமக்கு என்ன டாபிக்ஸ்னு பார்க்கலாம். இன்ஜெக்ஷனில் வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு கேசோலைன் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், ஷார்ட்டாக எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் டீசல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், ஷார்ட்டாக சிஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த யூனிட் இன்ஜெக்டர், இதில் பார்த்தீங்கன்னா டைப்பில் யூனிட் இன்ஜெக்டர் அப்புறம் ரோட்டரி இன்ஜெக்டர் இருக்குது. இதில் வந்து என்ன இது அப்படின்னா தியரி டைப்னால உங்களுக்கு 30 மார்க் ஃபுல்லாக இருக்காது, அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கலாம். சரிங்களா, ஒரு 7 ஒரு 6 மார்க் இருக்கலாம். 7 மார்க் இல்லை 6 மார்க் இந்த மாதிரி வரலாம். அதனால் இது ஃபுல் கொஸ்டின் எதிர்பார்க்க முடியாது. ஸ்ப்ளிட் அப் நிறையா இருக்கும். ஸ்ப்ளிட் அப்புக்கெல்லாம் மார்க் குறையும். மார்க் குறையக்கூடாதுன்னா நீங்கள் வந்து டயக்ராம் கண்டிப்பாக போட்டுக்கணும், பாயிண்ட் பாயிண்ட் எழுதிக்கணும், உங்கள் ப்ரெசன்டேஷன் நம்ம நீட்டாக இருக்கணும். அடுத்து நம்ம செகண்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்லேயே அந்த இன்ஜெக்ஷனில் செகண்ட் டாபிக் வந்து காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ட் சிஸ்டம், ஷார்ட்டாக சிஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கை பொறுத்த இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஆர்டிஐ மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பி டைப்பில் எலக்ட்ரானிக் இக்னிஸ் சிஸ்டம், அதில் வந்து இந்த டிரான்சிட்டரைஸ்ட் காயில் இக்னிஸ் சிஸ்டம், அப்புறம் வந்து கெப்பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் இக்னிஸ் சிஸ்டம் இருக்குது. இது டிரான்சிட்டரைஸ்டு காயில் இக்னிஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அடுத்து நம்ம வந்து தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா எமிஷன் கண்ட்ரோலில் டர்போ சார்ஜர். அது 2 டைப் இருக்குது, WGT VGTன்னு. WGTனா வேஸ்ட் கேட் டர்போ சார்ஜர், VGTனா வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ சார்ஜர்னு இருக்கும். இதில் நம்ம அப்புறம் வந்து சி டைப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டைப் என்னென்ன அப்படின்னா 3-வே கேட்டலிக் கன்வெர்ட்டர் கேட்கலாம், எமிஷன் அண்ட் இட்ஸ் நார்ம்ஸ் கேட்கலாம். எமிஷன் நார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மார்க் வரைக்கும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சி டைப் அதே இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா டர்போ சார்ஜருங்க வருது, 3-வே கேட்டலிக் கன்வெர்ட்டர் வருது. நீங்கள் வந்து ஏபிசி அப்படின்னு பிரிக்காமல் இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ மார்க் பண்ணதை ஃபஸ்ட் நல்லா படிச்சிருங்க. யூனிட் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். இதில் நம்மையும் அதே மாதிரி இருக்கிற நிறைய டாபிக் 4 டாப்பிக்கை வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச், செகண்ட் வந்து கியர் பாக்ஸ் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், தேர்ட் டாபிக் வந்து ஃபைனல் டிரான்ஸ்மிஷன். இப்படி 3 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கிளச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிங்கிள் பிளேட் அண்ட் மல்டி பிளேட் கிளச்லேருந்து கொஸ்டின் வரலாம். அடுத்து செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ், கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ், அப்புறம் சிங்க்ரோனமஸ் கியர் பாக்ஸ்ன்னு இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டோ டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் வீல்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம்.
அடுத்து நம்ம டார்க் கன்வெர்ட்டர் கொஷின் கேட்கலாம். இது வந்து எல்லாமே வந்து பி டைப்பில் வந்துடும். சி டைப் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ஆர் எபிசைக்ளிக் கியர் பாக்ஸில் கொஷின் கேட்கலாம். அடுத்து ஹார்ச் சேசிஸ் அண்ட் டார்க் டியூப் டைவ்லும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 டைப்லேருந்து வருது. இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் ஃப்ளூயிட் வீல் இம்பார்ட்டண்ட்டு, டார்க் கன்வெர்ட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் டிஃப்ரென்ஷியல் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின், அப்புறம் ஹார்ச்சீஸ் அண்டு டார்க் டியூப் டிரைவ். இந்த மட்டும் தான் படிக்கணும். இது மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 4 மார்க் 2 மார்க் கேட்கலாம். அப்படின்னா யூனிவர்சல் ஜாயிண்ட் பற்றி கேட்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பாக்ஸ்னு கேட்கலாம், ஓவர் டிரைவ் பற்றி கேட்கலாம், ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பற்றி கேட்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கேட்குற சான்ஸ் இருக்குது. யூனிட் 4 அதாவது இம்பார்ட்டண்ட் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்மால் கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். யூனிட் 4 வந்து அதையும் 3 இதாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டியரிங், இன்னொன்று பிரேக்ஸ், இன்னொன்று சஸ்பென்ஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டியரிங் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டியரிங்கோட ஜாமெட்ரி கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டோ இன், டோ அவுட்டு, அப்புறம் கிங் பின் இன்க்ளினேஷன், கேஷர் ஆங்கிள், கேம்பர் ஆங்கிள் இதெல்லாம் இருக்கும். அதனால் ஸ்டியரிங்கை பற்றி ஸ்டியரிங்கோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸ்டியரிங் கியர் பாக்ஸ், ரேக் அண்ட் பின் மட்டும் இல்லை, நிறையா இது இருக்குது. ஸ்டியரிங் கியர் பாக்ஸோ எல்லா டைப்பும் படிச்சுக்கணும். அடுத்து நம்ம செகண்ட் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம், அந்த டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஸ் சிஸ்டம் பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். தேர்ட் டைப்பில் வந்து நுமேட்டிக் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம், அடுத்து வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஷார்ட்டாக ஏபிஎஸ், இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இபிடி அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இல்லை இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் யூனிட் இந்த 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டீரிங் ஜாமெண்ட்டு கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இண்டிபெண்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் படிச்சிருக்கணும், அப்புறம் ஏபிஎஸ் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இபிடி படிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து யூனிட் 4 பொறுத்த இம்பார்ட்டன்ட்டு. யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்சஸ், இதில் இவி பற்றி கேட்கலாம். இப்போ வந்து இவி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுனால இவி பற்றி கொஸ்டின் வரலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. அது பேரல் அண்ட் சீரிஸ் டைப் இருக்குது. அப்புறம் ஃபியூல் செல்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தான் இருக்குது. ஃபியூல் செல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபியூல் டைப்ஸ் பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏ டைப்பில் அப்படி பார்த்தோம்னா எல்பிஜி வெஹிக்கிள் பற்றி கேட்கலாம், சிஎன்ஜி வெஹிக்கிள் கேட்கலாம், எத்தனால், மெத்தனால், ஹைட்ரஜன் கேஸ் ஸ்டோரேஜ் பற்றி கேட்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு டைப் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜ் கேஸஸ். அடுத்து வந்து இன்ஜின் மாடிஃபிகேஷன், ஃபால்ட் இன்ஃபில், இதெல்லாம் வந்து யூனிட் 5 பொறுத்த இம்பார்ட்டன்ட்டு. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஜென்ரலைஸ்டு கொஸ்டினாக தான் வரும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியது ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் படிக்கணும், ஃபியூல் செல்லை பற்றி படிக்கணும். இப்போ சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறனால சிஎன்ஜி பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி கேட்கலாம், அதேமாதிரி இவியை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி கேட்கலாம். ஸோ வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் உறுதியாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதில் நீங்கள் வந்து பார்ட் சி அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா படிச்சுக்கணும். அதுலேருந்து பார்ட் சி வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.